சுந்தரவல்லி, என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? எதுக்கு இப்ப அவசரமா வந்தீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. கல்யாணத்தை நினைச்சா ரெஸ்ட் எடுக்கவே மனசு வரல. ஆ, என்னாச்சு? எதுக்கு கேலண்டர் பார்த்துட்டு இருக்க? என்னன்னு நீங்க மட்டும் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க, நான் யோசிக்க கூடாதா? அடுத்த முகூர்த்தம் என்னன்னு கேலண்டர் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னத்துக்கு நாம அவசரப்படணும்? ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிச்சா பார்த்தாதா? அவசரம் தான், என்ன பண்றது? நமக்கு ஆகாத பல பேரு இது நடக்குமா நடக்காதான்னு அவங்களா கேட்காமயே ஜோசியம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களே. நாம கொஞ்சம் உஷாரா இருக்க வேணா? ஜோசியர்லாம் எதுக்கு? இதுலயே பார்த்து சொல்லிட்டா போச்சு. அதுவும் நல்லதா சுந்தரவல்லி. நல்ல நாள் பாக்குறதுக்கு உனக்கும் தெரியுமே. அப்புறம் எதுக்கு ஜோசியர் அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்ட? சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க. சொல்லு சுந்தரவல்லி, ஏதாவது நாள் கிடைச்சதா? ஆமாண்ணே, நாளைக்கு மறுநாள் அஷ்டமி நவமி வருது. அடுத்து வர்றது எல்லாமே வளர்ப்பிறதான். முகூர்த்த நாளாவும் இருக்கு. அந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரி. நல்லது சுந்தரவல்லி. முதல்ல நிச்சயதார்த்தத்தை நடத்தி தட்டு மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா நிதானமா கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கலாம். நான் ஒண்ணு சொல்லவா? நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்லயே வச்சு நடத்திக்கலாம். நெருங்கின சொந்த பந்தத்தை மட்டும் கூப்பிட்டுக்கலாம். கல்யாணத்தை வேணா பெரிய மண்டபமா பார்த்து கிராண்டா ஏற்பாடு பண்ணிப்போம். என்ன சொல்ற சுந்தரவல்லி? நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னு. இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணலாமே. இன்னைக்கே கிளம்பி ஜவுளி கடைக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துடலாம்ல? ஆமா, அப்படியே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாமா? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கே வா. எதுக்கு இவ்வளவு அவசரம் சுந்தரவல்லி? அது இல்லன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நாளைக்கு மறுநாள் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அஷ்டமி நவமின்னு சொன்னனே, மறந்துட்டீங்களா? அதுக்கடுத்து நிச்சயம் பண்ணணும்னா நாம இன்னைக்கே புடவை எடுத்தா தானே கரெக்டா இருக்கும். ஆமாங்க, நிச்சயதார்த்தத்துல முக்கியமான வேலையே புடவை எடுக்கிறதும் நகை வாங்குறதும் தான். அதை முடிச்சுட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும்ல. ஆமா, எதுக்கு நம்ம லேட் பண்ணணும்? இப்பவே கிளம்பிடலாமே. கிளம்பலாம். ஆனா இப்ப நல்ல நேரமான்னு பாத்துற. அதுவும் கரெக்ட் தான். ஐயோ, இப்போ யமகண்டமா இருக்கே, என்ன பண்றது? சரி, இப்போ எப்படி எல்லாரும் ரெடி ஆகணும். 1 hour கழிச்சு கிளம்புனா கரெக்டா இருக்கும். மாதவி, நீங்களும் கிளம்பி வரணும். எல்லாரும் சேர்ந்துதான் புடவை எடுக்கணும், சரியா? சரி, யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பலாம். அப்பா, எல்லாரும் தானே போறோம்? ஆமாப்பா, எல்லாருக்கும் தானே ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் சூர்யாவோட வைஃப் நந்தினி. அமெரிக்கா வாய் சும்மாவே இருக்காது போல. ரஞ்சித், எதுக்கு சூர்யாலாம்? ஆக்சுவலா அவனுக்கு இப்படி கூட்டத்தோட வரதெல்லாம் பிடிக்காது. அவன் அப்புறமா வந்து ட்ரெஸ் எடுத்துக்குவான். அதனால அவனை பத்தி யோசிக்க வேண்டாம். இல்ல ஆண்டி, ஃபேமிலியில எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் சூர்யா தானே இந்த வீட்டுக்கு மூத்த பையன். அவரும் வரட்டுமே, நந்தினி சிஸ்டரும் வரட்டும். ரஞ்சித், நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அந்த நந்தினி எல்லாம் எதுக்கு? ரஞ்சித், சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ யோசிக்கிற அளவுக்குலாம் நந்தினி அவ்வளவு வேர்த் இல்ல. அவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். வேணாம் ஆண்டி, அப்படிலாம் பேசாதீங்க. ஐயா, காஃபியா? அவளுக்கு கொடு. ஆகட்டுங்கய்யா. அம்மா, காஃபி எடுத்துக்கிறேங்க. ஆண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சொந்த பந்தமும் எனக்கு வேணும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் நந்தினி சிஸ்டர் என் மச்சனோட வைஃப், என் தங்கச்சி மாதிரி. அவங்கள எனக்கு விட்டு கொடுக்க மனசுல. அவங்களையும் கூட்டிட்டு போலாம் ஆண்டி. ரஞ்சித், இப்ப எதுக்கு நீங்க அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? அவ வந்தா 1000 பிரச்சனை வரும். நான் தான் சொன்னனே, எனக்கு எல்லா சொந்தமுமே முக்கியம். அவங்களும் நம்ம கூட ட்ரெஸ் எடுக்க வரதா இருந்தா நானும் வரேன். இல்லைனா நீங்க எல்லாருமே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க.
மாப்பிள்ள தான் ஆசைப்படுறாருல்ல, நீ என்ன சொல்ற? ஏன் சுந்தரவல்லி, அவங்களும் இந்த வீட்டு மெம்பர்ஸ் தானே, எல்லாரையும் கூட்டிட்டு போறதான நியாயம். சரின்னு சொல்லுமா. சரி, வந்து தொலையட்டும். ஆனா அவளால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பிரச்சனை ஒன்றும் எங்களால வராது, யாரால வரும்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ச்சே, வந்துட்டான். இனிமே ஒரு சண்டே ஆரம்பிக்காம போக மாட்டான். அடுத்து என்ன பட்டாசு வெடிக்க போதோ, அணு உண்டா இல்லை நாட்டு வெடியாந்து இல்லையே, போகிற போக்க பார்த்தா பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்க. மச்சான், இப்போ எதுக்கு பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே சிஸ்டர் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் ஃபேமிலியை சந்தோஷமா ட்ரெஸ் எடுப்போம். ஏய் சூர்யா, இது உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம், அதுக்கு நீயும் கூட வரதாண்டா முறை. போய் ரெடி ஆயிட்டு வா, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துடலாம். டாடி, தாய் குலத்தோட முகத்தை பாத்தீங்களா? அவங்க நான் சொல்றேன்ல, கேப்பியா மாட்டியா? சரி டாடி, நீங்க சொல்றதால நான் வரேன். என்ன நந்தினி, கரெக்டா? எங்க போற? அது இல்ல, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் போறேன். என்னது கிச்சன்ல வேலையா? ஏய், உன்கிட்ட என்ன சொன்ன? மறந்துட்டியா அத? ஏய், சமையல் வேலைலாம் கல்யாணம் தானே பார்க்கணும்னு சொன்னேன் நானு. நீ கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொன்ன. என்ன என் வார்த்தையை மதிக்க மாட்டியா நீ? அது அது நான் வந்து அப்படியெல்லாம் சொல்லல சார். என்ன 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 இப்ப சொன்ன? என்ன சொன்ன? இல்ல சார். ஐயோ, சாரா, எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன எப்படி கூப்பிடணும்னு சொன்ன? வாட் ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற? என்ன அத்தானு கூப்பிடணும்னு சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த சாரு மோரலாம்? என்னது அத்தானா? ஏன் 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 உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட வைஃப் என்ன பார்த்து அத்தானு கூப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் உனக்கு ஆள் இருக்குல்ல, கூப்பிடு. அத்தான் சொத்தான் என்ன வேணா கூப்பிடு. ஏமா, நீ என்ன அத்தான் பொத்தான் சும்மா இருங்க. கூப்பிடு. பிரமாதமான ஐடியாவா இருக்கு மாப்ள. தேங்க்ஸ் ஃபார் ஐடியா.